ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டு இந்த வராகியினை வணங்கி அல்லவா நீ இங்கே வந்திருக்கிறாய். இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடி அமைய வேண்டுமானால் நான் சொன்ன மூன்றில் ஒன்றை தொடு என்று சொன்னவுடனே என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து நிச்சயமாக நமக்கு இந்த தாயானவள் நினைத்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாள் என்று நம்பிதானே குழந்தை நீ ஒரு மலரை தொட்டுள்ளாய். என் குழந்தையே, இந்த வராகி எதிர்பார்த்த அந்த மலரை தான் நீ தொட்டிருக்கிறாய். என் குழந்தையின் வாழ்க்கை நீ நினைத்தது போலவே உனக்கு அமைய வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன். என் தங்கமே, நீ தேர்ந்தெடுத்த அந்த மலர் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான மலர் என்பதை இப்பொழுது என் வாக்கில் இருந்து நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ எந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, யாரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இது இந்த வராகி அம்மாவினுடைய சத்திய வாக்கு. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையானது நீ நினைத்தது போலவே உன் கைகளில் வந்து சேரும் நேரம் கூடி வந்து விட்டது. உனக்கு மற்றவர்கள் இடையே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், மனஸ்தாபமும் இல்லாமல் நீ உன்னுடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். யாருடைய மனஸ்தாபத்திற்கும் யாருடைய கோபத்திற்கும் நீ ஆளாகி நின்றுவிடக் கூடாது. அதற்கான வேலைகளை உன் வராகி அம்மா நான் இங்கே தொடங்கிவிட்டேன். உனக்கு எல்லோருடைய சம்மதத்தோடும் எப்படி உன் வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று உன் தாயானவள் நான் இங்கே திட்டமிட்டு கொண்டிருக்கின்றேன். நீ அதனால் கலங்க வேண்டாம். உன் தாய் நான் உனக்கு அதனை நிறைவேற்றி தருகிறேன். நீ நினைத்த வாழ்க்கையை நல்லபடியாக எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டும், உன்னுடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து செய்கிறேன். எத்தனையோ காலங்களாக இதற்காக எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கின்றாய். எப்படி நாம் நினைத்த வாழ்க்கையை அடைய போகிறோம், எப்படி எல்லோரிடமும் சம்மதம் வாங்க போகிறோம், எப்படி மற்றவர்கள் மனதில் நல்ல இடத்தை பிடிக்க போகிறோம் என்றெல்லாம் என் குழந்தை பல பிரச்சனைகளை போட்டு மனதிற்குள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருந்தாய் அல்லவா. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உன் தாயானவள் நான் சரி செய்து தர வேண்டும் என்று முடிவெடுத்து வந்துவிட்டேன். நீயும் அதற்கேற்றாற் போல இந்த தாயின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக சரியான மலரை தொட்டுவிட்டாய். என் குழந்தையே, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகளும் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்த தொழிலையும் நீ நினைத்த லட்சியத்தையும் அடைய வேண்டும். அதற்காக உன் தாயானவள் உனக்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது என்று முடிவெடுத்து விட்டேன். இது இரண்டும் உன்னிடத்தில் இருந்தால்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் உன்னை நிச்சயமாக மதிப்பார்கள். முதலில் உனக்கு நல்ல தொழில் அமைந்துவிட்டாலே நீ நினைத்த வாழ்க்கை துணை உனக்கு கிடைப்பதில் பாதி சிக்கல் முடிந்துவிடும். என் தங்கமே, எல்லோரும் இங்கே ஒருவர் கையில் என்ன இருக்கின்றது, எவ்வளவு பணம் இருக்கின்றது, எவ்வளவு வசதி இருக்கிறது என்பதை தான் முதலில் பார்க்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கைதான் உன்னுடைய குணம் என்பதை எல்லாம் யாரும் பார்க்கிறவர்கள் இல்லை. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இந்த வசதி இருந்துவிட்டாலே போதும், அவர் நல்லவராக இருப்பார் என்று நினைத்து கொள்கிறார்கள். என் குழந்தையே, உன்னுடைய தகுதியை நீ வளர்த்து கொண்டு விட்டால் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருக்கின்றாய் என்பதை மற்றவர்களுக்கு நீ நிரூபித்து விட்டாலே போதும். உன்னை மிக பெரியவராக பாவித்து நீ செய்கின்ற எல்லாத்தையும் நல்லதுதான் என்று நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போது நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடைந்து விடலாம். என் தங்கமே, உன் தாயானவள் உன்னை மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. உன்னுடைய
தகுதியை உயர்த்தி கொண்டால் உன்னை நம்பி வருகின்றவர்களை, நீ அடைய நினைக்கின்றவர்களை, இத்தனை நாட்களாக போராடி அடைய போகின்ற உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ காலம் முழுவதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் சிந்தனையில் வைத்து நான் உன் தகுதியை வளர்க்க சொல்கிறேன். நீ மற்றவர்களுக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல், யார் மனதிலும் உன்னை பற்றி எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் ஏற்படாமல் உன் வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக உன் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய தாயானவள் நான் விரும்புகிறேன். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன். உன் வாழ்க்கையை நல்ல நிலையில் நான் உனக்கு மாற்றி தருகிறேன். நீ இந்த வராகி அம்மாவை நம்பி நீ தொட்ட மலர் உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல போகின்றது. உன் தாயானவள் உன்னோடு எப்பொழுதுமே துணை நிற்கும் போது நீ எடுத்த காரியங்கள் எதுவாயினும் அதில் நிச்சயமாக தோல்வியை நீ தழுவ மாட்டாய். அது உன் வாழ்க்கையிலும் சரி, பொருளானாலும் சரி, எல்லாமே உனக்கு நல்லபடியாக மட்டும்தான் நடக்கும். நீ எங்கே நான் சொன்னவுடன் உள்ளே வரும்போது உனக்குள் மிக பெரிய பதட்டம் ஒன்று குடிகொண்டு வந்துவிட்டது. நம் தாயானவள் நமக்கு என்ன வாக்கினை தந்துவிட போகிறாளோ, நம் வாழ்க்கை எப்படி மாறிவிட போகின்றதோ, நினைத்தது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, அவர் மேல் நாம் உயிராய் அல்லவா இருக்கின்றோம். அவர் இல்லை என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போது நம் வராகி அம்மா நமக்கு என்ன வாக்கினை தந்துவிட போகிறாளோ என்று நினைத்து ஒருவித மன பதட்டத்தோடு தானே என் குழந்தை நீ உள்ளே வந்தாய். ஆனால் என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் மனதில் நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையினுடைய ஆசை உண்மையானால், என் குழந்தையின் ஆசையில் நேர்மை இருந்தால், என் குழந்தையினுடைய ஆசையில் உண்மை தன்மை மிகுந்ததாக இருந்தால் நிச்சயமாக உன் தாயானவள் நான் அதை ஓடி வந்து உனக்கே நிறைவேற்றி தருவேன் என்பதில் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கைதான் இன்று உனக்கு உதவியாய் இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைத்து தர வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பாகும். நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் நான் நன்றாக ஒப்படைக்க போகிறேன். அதை நீ பொக்கிசமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பாகும். என் தங்கமே, யாருடைய மனதையும் வேதனைப்படுத்தி நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது. எல்லோருடைய சம்மதமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதற்கு நானும் அவர்களின் மனதை மாற்ற முயற்சி செய்கின்றேன். நீயும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த செயல்களில் இறங்கிவிடு. நிச்சயமாக நீ நினைத்த வெற்றி பாதையை அடைய போகின்ற கால நேரம் கூடி வந்து விட்டது. இதற்கு மேல் உன்னுடைய முயற்சி என்பது நீ எப்படி மற்றவர்களிடையே நல்ல பெயரை வாங்குகின்றாயோ, உன்னுடைய தேர்வு ஒருபோதும் தவறாகாது என்ற எண்ணம் அவர்கள் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தபடியே அனைத்தையும் அமைத்து கொள்ள எல்லோரும் உறுதுணையாக இருப்பார்கள். என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வராகி அம்மா என்னுடைய ஆசீர்வாதத்தால் நடக்கப் போகிறது. யாரெல்லாம் நமக்கு நாம் நினைத்த வாழ்க்கையை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்தாயோ, அவர்கள் உன்னை கைவிட்ட போதிலும் நீ ஒருபோதும் கலங்காதே. யார் கைவிட்டாலும் உன் தாயானவள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய அன்பில் தூய்மை இருக்கின்றது. உன்னுடைய அன்பில் உண்மை இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக நிச்சயமாக அனைவரின் சம்மதத்தோடு அமைத்து தருகின்றேன். இந்த வராகி தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் என் குழந்தைக்கு உண்டு. என் தங்க பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.